ஈரல் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ ஈரல் வாங்கி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். வாங்க பண்ணலாம். கிரேவிக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மசாலாத்தூள், வெங்காயம் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், தக்காளி போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், குட்டி ஸ்பூனில் கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். இப்போ ஈரல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குங்க, வேகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். மூடி போட்டுருங்க, கொஞ்ச நேரம் ஈரல் வேகட்டும். தேங்காய் 1 ஸ்பூன், சோம்பு நைஸாக அரைச்சிட்டு இருந்துக்கலாம். அரைச்சா தேங்காயை போட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஈரலை வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம். கிரேவி 65 பெப்பர் போட்டு பண்ணலாம். ஒரு டைம் பண்ணும்போது வீடியோ போடுறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டுடே லஞ்ச் ஒயிட் ரைஸ், ஈரல் கிரேவி, தயிர், ரசம், ஆனியன், எக்கு, குக்கும்பர். சிம்பிளாக முடிச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம்.